இந்த ஒரு ஆழமான தேடலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். இப்போ நம்ம வாழ்க்கையில ரொம்ப சுவாரஸ்யமான சில விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நாம அலச போறோம். பொதுவா ஒரு மெடிக்கல் டயக்னோசிஸ் பத்தி நம்ம பேசுறோம்னு வைங்க. அதுல ஒரு துல்லியமான எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? ஆமா, நிச்சயமா. அங்க ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கிளாரிட்டி இருக்கும். கரெக்ட். ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம். எலும்பு உடைஞ்சிருந்தா அந்த முறிவு எப்படி பளிச்சுன்னு தெரியுமோ, அதே மாதிரி டாக்டர் அதை காட்டி, இதோ இங்கதான் பிரச்சனை, இதை சரி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடுவார். ஆமாங்க. மனித உடலை பொறுத்த வரைக்கும் இந்த அறிவியல் ரொம்பவே துல்லியமா வேலை செய்யுது. ஆனா பாத்தீங்கன்னா, நம்ம மனுஷங்களோட வாழ்க்கை, உறவுகள், திடீர்னு வர்ற தடைகள், இல்லனா எந்த காரணமுமே இல்லாம ஏற்படுற பிரிவுகள்னு வரும்போது, அந்த எக்ஸ்ரே மிஷின் எந்த வேலையும் செய்யறதே இல்லையே. உண்மைதான். அங்கதான் நம்ம லாஜிக்கே அடிபட்டு போயிடுது. அதான் நாம அன்றாடம் சந்திக்கிற மனிதர்கள், நம்ம தொழில்ல ஏற்படுற எதிர்பாராத பிரச்சனைகள், சிலருக்கு மட்டும் கிடைக்கிற விசித்திரமான ஆன்மீக அனுபவங்கள், இதெல்லாம் வெறும் தற்செயலான விஷயங்கள் கிடையாது அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கிற சோர்சஸ் சொல்லுது. ஆமா, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கண்ணுக்கு தெரியாத நெட்வொர்க் இயங்கிக்கிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி. அந்த மர்மமான நிலப்பரப்புக்குள்ள நுழையும்போது, அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் மாதிரி எந்த ஒரு தெளிவான பேப்பரும் நம்ம கையில இருக்காது. இத பத்தி தான் நீங்க இன்னைக்கு புரிஞ்சுக்க போறீங்க. அந்த நிலப்பரப்பை தான் நாம கர்மா அப்படின்னு சொல்றோம். அது பாக்குறதுக்கு மர்மமா தெரிஞ்சாலும் உண்மையில பாத்தீங்கன்னா அது மிக மிக துல்லியமா இயங்குற ஒரு பிரம்மாண்ட கணக்கு வழக்கு. ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்யுதுன்னு சொல்லலாமா? அதை விட பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விதத்துல சொல்ல போனா பிரபஞ்சத்தோட கணக்கீட்டுல ஒரு சின்ன பிழை கூட நடக்கிறதே இல்ல. அப்படியா? அந்த கணக்கு வழக்கு எப்படி இயங்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கத்தான் இந்த செஷன்ல நாம ட்ரை பண்ண போறோம். தற்செயல்னு நாம நினைக்கிற ஒவ்வொரு சந்திப்புக்கு பின்னாலையும் உள்ள அறிவியல ஜோதிடம் எப்படி ஒரு மேப் மாதிரி காட்டுதுன்னு பார்க்க போறோம். கண்டிப்பா. அது ரொம்ப ஆழமான ஒரு டாபிக். சரி, முதல்ல இந்த கர்மாவோட பலன்கள் எப்படி செயல்படுது? இது எங்க போய் சேமிக்கப்படுது? இத நாம ஈஸியா புரிஞ்சுக்க வங்கியில இருக்கிற ஒரு நிலையான வைப்புத் தொகை, அதாவது பிக்ஸட் டெபாசிட் முறைய ஒரு நல்ல உதாரணமா எடுத்துக்கலாம். ஓ, பேங்க் எஃப்டி மாதிரி சொல்றீங்களா? ஆமா. இப்போ நீங்க ஒரு குறிப்பிட்ட தொகைய பேங்க்ல போட்டு வைக்கிறீங்க. அந்த பணம் அங்கதான் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா மெச்சூரிட்டி டேட் வர்ற வரைக்கும் உங்களால அதை எடுக்க முடியாது, பயன்படுத்தவும் முடியாது இல்லையா? கரெக்ட். இடையில எடுக்க முடியாது. கர்மா அப்படிங்கறதும் அதே மாதிரி தான். நாம கடந்த காலங்கள்ல செஞ்ச செயல்கள், அது நல்லதோ கெட்டதோ, அந்த வைப்புத் தொகையில சேர்ந்துகிட்டே இருக்கும். அது அங்க பத்திரமா பூட்டப்பட்டிருக்கும். அப்போ நான் எப்போதோ செஞ்ச ஒரு செயலுக்கான பலன் அதோட காலக்கெடு முடிகிற வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்குமா? நிச்சயமா வெயிட் பண்ணும். அதற்கான காலம் முதிர்ந்த உடனே அந்த பலனை நீங்க அனுபவிச்சே தீரணும். ஆ, தப்பிக்கவே முடியாதா? வாய்ப்பே இல்ல. காலக்கெடு முடிஞ்சதும் பேங்க் எப்படி உங்க மெச்சூரிட்டி தொகைய உங்க கையில வட்டியோட கொடுக்குதோ, அதே போல காலம் கனியும் போது பிரபஞ்சம் அதற்கான பலனை உங்ககிட்ட அப்படியே திருப்பி கொடுத்துடும். ஆஹா, இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் உதாரணம் ரொம்ப ஆழமா இருக்கு. ஆனா ஒரு சின்ன சந்தேகம். பேங்க் அப்படின்னா நமக்கு ஒரு மெசேஜ் வரும், பணத்தை நாமே போய் வாங்கிப்போம். ஆனா லைஃப்ல கர்மாவோட பலன்கள் அப்படி வர்றது இல்லையே. நீங்க கேக்குறது ரொம்ப கரெக்டான பாயிண்ட். அந்த பலன்களை நம்ம கிட்ட கொண்டு சேர்ப்பது யாரு? நாம டெய்லி சந்திக்கிற மனிதர்கள் தானே. இப்போ ஒரு நாள் திடீர்னு ஒருத்தரை சந்திக்கிறோம், அவர் மூலமா ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குது. இல்லனா யாரோ ஒருத்தரால பெரிய நஷ்டத்தை சந்திக்கிறோம். ஆமா, இங்கதான் உறவுகளோட அந்த காஸ்மிக் லெட்ஜர், அதாவது பிரபஞ்ச கணக்கு ஆரம்பமாகுது. அந்த புள்ளி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நம்மள பல பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர் மேல முதல் பார்வையிலேயே ஒரு ஈர்ப்பு வரும், இல்லனா ஒரு காரணம் புரியாத கோபம் வரும். இவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும், இல்ல இவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமா, டெய்லி லைஃப்ல நடக்கிறது தான் இது. இத நாம வெறும் தற்செயலான ஃபீலிங்ஸ்னு கடந்து போயிடுறோம். ஆனா ஜோதிட ரீதியா பாத்தீங்கன்னா அது தற்செயல் கிடையாது. அது கடந்த பிறவியோட கர்மக்கடன், அதாவது கார்மிக் டெப்த். அப்போ நீங்க சொல்றது, நான் அந்த நபருக்கு ஏதோ கொடுக்க வேண்டியிருக்கு, இல்ல அவர்கிட்ட எதையோ வாங்க வேண்டியிருக்கு, அதானா? எக்ஸாக்ட்லி. அதனாலதான் அந்த ஈர்ப்போ அல்லது விலகலோ நடக்குது. அப்படியானால் நாம யாரை நேசிக்க போறோம், யாரோடு இணைய போறோம், யாரோடு சண்டை போட போறோம் அப்படிங்கறதெல்லாம் முன்னாடியே டிசைட் பண்ணப்பட்ட ஒன்றா? இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இது முழுமையாவே சாத்தியம்தான். ஜோதிடத்துல இதுக்கான தெளிவான கிரக அமைப்புகள் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆண் ஆற்றலை குறிக்கிற செவ்வாயும் பெண் ஆற்றலை குறிக்கிற சுக்கிரனும். செவ்வாய் மற்றும் சுக்கிரன். ஓகே. செவ்வாய் அப்படிங்கிறது செயல்படுற ஆற்றல், ஒரு வேகம். சுக்கிரன் அப்படிங்கிறது ஈர்ப்பு, ஆசை. இந்த ரெண்டு கிரகங்களும் ஒருத்தரோட ஜாதகத்துல எப்படி இணையுது அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த ஈர்ப்பே அமைது. ஆனா இது எப்படி ரெண்டு வெவ்வேறு மனுஷங்களுக்கு இடையில வேலை செய்யும்? அது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. நான் விளக்குறேன்.
உதாரணமா ஒரு ஆணோட ஜாதகத்துல செவ்வாய் இருக்கிற இடத்துக்கு திரிகோணத்திலேயோ அதாவது ஒரு 120 டிகிரி கோணத்திலேயோ அல்லது அதே இடத்திலேயோ ஒரு பெண்ணோட சுக்கிரன் இணையும் போது என்னாகும்னா ஒரு மேக்னெட் மாதிரி வேலை செய்யுமா? ஆமாங்க, அந்த ரெண்டு ஆற்றல்களும் காந்த மாதிரி ஒண்ணே ஒண்ணு இழுக்கும். அங்க தவிர்க்க முடியாத ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அந்த ஈர்ப்பு இந்த பிறவியில திடீர்னு உருவானது கிடையாது. அப்போ அது கடந்த பிறவியோட தொடர்ச்சியா? கண்டிப்பா கடந்த பிறவியில விட்டு போன ஒரு உணர்வோட ஒரு கர்மாவோட தொடர்ச்சி தான் அது. பிரபஞ்சம் அந்த ரெண்டு புள்ளிகளையும் மறுபடியும் கனெக்ட் பண்ணுது. ஆஹா, இது கேக்குறதுக்கு ஒரு கிரெடிட் கார்டு பில் கட்டுற மாதிரி எனக்கு தோணுது. கிரெடிட் கார்டு பில்லா? ரொம்ப நல்ல கம்பேரிசன். ஆமா. இப்போ நாம ஒரு பொருளை வாங்கியிருக்கோம், அதுக்கான கடனை நாம கட்டி தான் ஆகணும். நாம கடனை முழுசா அடைச்சிட்டோம்னா அந்த பேங்க் நம்மள தொடர்பு கொள்றதை நிறுத்திடும் இல்லையா? நமக்கு எந்த ஃபோன் காலும் வராது. கரெக்ட். அதுபோல கர்மா முடிஞ்சிட்ட சில உறவுகள் நம்மளை விட்டு தானாகவே விலகிடும். அப்படிதானே? நீங்க சொல்லுற அந்த கிரெடிட் கார்டு ஒப்பீடு 100க்கு 100% உண்மை. சில உறவுகள் ஏன் பாதியிலேயே முறிஞ்சு போகுது அப்படிங்கறத ராகு அல்லது கேதுவோட தாக்கத்தை வச்சு ஜோதிடம் ரொம்ப தெளிவா விளக்குது. அது எப்படி நடக்குதுன்னு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இப்ப நீங்க ஒருத்தருக்கு ரொம்ப அன்பா சாப்பாடு போட்டு அவரை ரொம்ப சிறப்பா கவனிச்சிருப்பீங்க. ஆனா அடுத்த சில நாட்கள்லயே பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய காரணமுமே இருக்காது. திடீர்னு அவர் கூட ஒரு பெரிய பகை ஏற்படும். ஆமாமா, அவர் நம்மளை விட்டு விலகிடுவார். இது பல பேரோட வாழ்க்கையில நடந்திருக்கும். இவ்ளோ செஞ்சேனே, இப்படி போயிட்டாங்களேன்னு நாம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிறது வெறும் உணர்ச்சிகள் கிடையாது. அது வெறும் ஒரு கணக்கு தீர்த்தல் மட்டும்தான். ஓ, கணக்கு தீர்க்கப்படுதா அங்க? ஆமா, நீங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த சாப்பாட்டு கடன், அதாவது அந்த பிறவி கடன் முடிவடைஞ்சிடுச்சு அப்படிங்கறது தான் அதோட அர்த்தம். அந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காகவோ இல்ல அந்த ஒரு சின்ன உதவிக்காகவோ தான் பிரபஞ்சம் உங்களை இணைச்சது. அப்போ அந்த குடுக்கல் வாங்கல் முடிஞ்ச மறுகணமே அந்த உறவுக்கான ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துருது. எக்ஸாக்ட்லி. ராகு அல்லது கேது அந்த தொடர்பை கட் பண்ணிடுவாங்க. அப்போ கடன் தீர்ந்த உடனே கணக்கு நேர் செய்யப்பட்டு அந்த ரிலேஷன்ஷிப் முறிஞ்சு போயிடுது. இத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மனுஷங்க மேல கோவப்படுறத ரொம்ப ஈஸியா தவிர்த்திடலாம் இல்லையா? கண்டிப்பா அது ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கும் நமக்கு. ஆனா எனக்கு இப்போ ஒரு கேள்வி வருது. ஒருத்தரோட எனக்கு தீர்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு கர்ம தொடர்பு இருக்குன்னு வைங்க, அது எனக்கு தொடர்ந்து வலிய மட்டுமே கொடுத்துட்டு இருக்கு. அந்த பிறவி கடனை சமன் செய்யவோ இல்ல அதிலிருந்து தப்பிக்கவோ என்னதான் வழி? இதுக்கு நம்ம ஜோதிடமும் ஆன்மீகமும் ஒரு ஆணித்தரமான பதில சொல்லுது. முன்ஜென்ம பாவங்கள் மற்றும் கடன்களை தீர்க்க அன்னதானம், அதாவது உணவு தானம் தான் மிக சிறந்த பரிகாரம். இருங்க, ஏன் உணவு தானம்? பணமாகவோ இல்ல துணிமணியாகவோ கொடுத்தா இந்த கடன் தீராதா? சாப்பாட்டுக்கு மட்டும் ஏன் அத்தனை முக்கியத்துவம்? அதுக்கு ஒரு ஆழமான சைக்காலஜி இருக்கு. மனுஷனோட தேவைகள்ல போதும் அப்படின்னு அவன் முழு மனசோட சொல்லக்கூடிய ஒரே விஷயம் உணவு மட்டும்தான். ஓஹோ, உண்மைதான். பணம் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுன்னு தான் தோணும். கரெக்ட். எவ்ளோ பணம் கொடுத்தாலும் மனசு திருப்தி அடையாது, இன்னும் வேணும் தான் கேக்கும். ஆனா பசியோட இருக்கிற ஒருத்தருக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு கட்டத்துல அவரோட வயிறு நிரம்பி போதும் திருப்தி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ஆத்மார்த்தமான உணர்வு வெளிப்படும் பாருங்க. ஆஹா, அந்த முழுமையான திருப்தி. ஆமா, அந்த முழுமையான திருப்தி தான் உங்களுடைய ஆழமான கர்ம கடன்களை சமன் செய்யற ஆற்றலை கொண்டிருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் இது. சரி, உறவுகள்ல கர்ம கடன் எப்படி உருவாகுது, அது எப்படி தீர்க்கப்படுதுன்னு நம்ம பார்த்தோம். ஆனா உறவுகள் மட்டுமில்ல, நமது வார்த்தைகளும் செயல்களும் கூட புதிய கர்மாவை உருவாக்குது அல்லது இருக்கிறதை கெடுக்குதுன்னு சோர்சஸ் சொல்லுது. நிச்சயமா, நம்ம பேசுற வார்த்தைகளுக்கு ரொம்ப பெரிய பவர் இருக்கு. இப்ப நாம மிதுன பாவம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஆனா பலரும் உணராத ஒரு ரகசியமான பகுதிக்குள்ள நுழைய போறோம். நம்மளோட பேச்சுக்கும் கர்மாவுக்கும் அப்படி என்னங்க தொடர்பு? காலபுருஷ தத்துவத்துல 3ஆம் வீடான மிதுனம் அப்படிங்கிறது தகவல் தொடர்பு, பேச்சு, அப்புறம் நாம மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிற விஷயங்களை குறிக்கிற இடமாகும். ஓகே, அந்த கம்யூனிகேஷன் ஹவுஸ். ஆமா, இங்க ஜோதிடம் ஒரு கடுமையான விதிய சொல்லுது. மிதுன பாவம் குறிக்கிற எந்த ஒரு செயலையும் அது முழுமையா முடிவடைகிறதுக்கு முன்னாடி வெளி உலகத்துக்கு தற்பெருமையாவோ, அதாவது ஷோ ஆஃப் பண்ற மாதிரியோ இல்ல உங்க அந்தஸ்தோட அடையாளமாவும் சொல்லவே கூடாது. அப்படியா? அப்படி முன்னாடியே சொல்லிட்டா என்ன ஆகும்? ஏன் அதை ரகசியமா வைக்கணும்? ஒருவேளை ஒரு செயலை நீங்க முன்கூட்டியே பெருமையா சொல்லிட்டீங்கன்னா அந்த செயல் முற்று பெறாம அழிஞ்சிடும், இல்லனா ரொம்ப பெரிய தடைகளை சந்திக்கும். இது நாம சாதாரணமா கண் திருஷ்டின்னு சொல்ற விஷயம்தானா? ஆமா, நாம கண் திருஷ்டின்னு சொல்றோம். ஆனா கண் திருஷ்டி அப்படிங்கிறது ஏதோ மேஜிக்கோ இல்ல மந்திர தந்திரமோ கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய எனர்ஜி சயின்ஸ் இருக்கு. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்?
ஒரு ஓவன்ல ஒரு கேக் பேக் ஆகுதுன்னு வைங்க, அது எப்படி வெந்திருக்குன்னு பார்க்க ஆவலோட முன்கூட்டியே அடிக்கடி கதவை திறந்து பார்த்தா என்ன ஆகும்? கேக்கு உப்பி வராது, புஸ்ஸுன்னு போயிடும். எக்ஸாக்ட்லி. உள்ளே இருக்கிற அந்த வெப்பம் வெளியேறி அந்த கேக் முழுமையா பொங்கி வராம பாழாயிடும் இல்லையா? அதுபோலத்தான் நமது திட்டங்களையும் ரகசியங்களையும் நாம கசிய விடுறதும். ரொம்ப ரொம்ப கரெக்டான அனாலஜி இது. அப்போ அந்த கேக் வேகிற மாதிரி நம்ம செயல் முழுமையா உருவாகிறதுக்கு தேவையான அந்த எனர்ஜிய இந்த பெருமை பேச்சு அழிச்சிடுதா? இதை விட சிறப்பா இதை யாருமே விளக்க முடியாது. ஆமாங்க, ஒவ்வொரு புதிய திட்டத்துக்கும், உறவுக்கும், வேலைக்கும் ஒரு அடைகாக்கும் ஆற்றல், அதாவது ஒரு இன்குபேஷன் எனர்ஜி தேவைப்படுது. இன்குபேஷன் எனர்ஜி, சூப்பர் டாம். நீங்க தற்பெருமைக்காக அதை மத்தவங்க கிட்ட சொல்லும்போது உங்களுடைய ஈகோ அந்த ஓவனோட கதவை திறந்துடுது. மத்தவங்களோட சந்தேகம், பொறாமை அல்லது அதிகப்படியான எதிர்பார்ப்பு அப்படிங்கிற பலவிதமான வைப்ரேஷன்ஸ் அந்த ஆற்றலை அப்படியே சிதறடிச்சிடுது. வாவ்! இது ரொம்ப நிதர்சனமான ஒரு உண்மை. இதை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையிலையும் இப்படி ஏதோ ஒரு விஷயத்தை முன்கூட்டியே சொல்லி அது கெட்டுப்போன அனுபவம் கண்டிப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். இது ஒவ்வொருத்தருக்கும் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சில லக்னங்களை வச்சு உங்களால விளக்க முடியுமா? கட்டாயமா விளக்கலாம். இப்போ கன்னி லக்னக்காரர்களை எடுத்துப்போம். அவங்களுக்கு மிதுனம் 10ஆம் வீடா, அதாவது தொழில் மற்றும் கர்மஸ்தானமா வரும். ஓகே, கன்னி லக்னத்துக்கு 10ஆம் வீடு. ஆமா, அவங்க புதிய தொழில் தொடங்க போறாங்க அல்லது ஒரு பெரிய வேலை திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது வெற்றி அடையற வரைக்கும் அது ரகசியமா வைக்கணும். சோஷியல் மீடியால போடக்கூடாது. முன்கூட்டியே சோஷியல் மீடியால பகிர்ந்தாலோ இல்ல பெருமையா பேசினாலோ அந்த தொழில் நிச்சயமா தடைகளை சந்திக்கும். சரி, அப்போ கும்ப லக்னத்துக்கு இது எப்படி வரும்? கும்ப லக்னத்துக்கு மிதுனம் 5ஆம் வீடு. இது காதல், குழந்தை பாக்கியம் மற்றும் படைப்பாற்றலை குறிக்கும் இடம். அப்போ அவங்க எதை சீக்கிரட்டா வைக்கணும்? இவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் தரிக்கப்படுற கர்ப்பம் மாதிரியான விஷயங்களை உறவினர்கள் கிட்ட முன்கூட்டியே பெருமையா சொல்லக்கூடாது. வளைகாப்பு மாதிரியான சடங்குகளை கூட ரொம்ப சின்ன அளவுல நெருக்கமானவங்களை வச்சு மட்டுமே செய்யணும். பெருசா கிராண்டா பண்ணக்கூடாதா? பெரிய அளவுல தற்பெருமையா செஞ்சா அது தேவையில்லாத சிக்கல்களை உருவாக்கும். ஓஹோ, அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் ரொம்ப பாதுகாப்பா வைக்கப்படணும். ஆமாங்க, இப்போ மகர லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா இது 6ஆம் வீடா வரும். 6ஆம் வீடு அப்படிங்கிறது கடன், நோய், வேலைக்கான நேர்காணல் இதையெல்லாம் குறிக்கும். அப்போ மகர லக்னக்காரங்க வேலை விஷயத்த சீக்கிரட்டா வைக்கணுமா? ஆமா, இவங்க வேலைக்கான இன்டர்வியூ முடிஞ்சு ஆஃபர் லெட்டர் வர்றதுக்கு முன்னாடியோ இல்ல பேங்க்ல அப்ளை பண்ண கடன் கிடைக்கிறதுக்கு முன்னாடியோ அத பத்தி மத்தவங்க கிட்ட பேசக்கூடாது. மீன லக்னத்துக்கு எப்படி? மீன லக்னத்துக்கு இது 4ஆம் வீடு. புதிய வீடு அல்லது சொத்து வாங்கும்போது பத்திரம் பதிவாகி இடம் மாறுற வரைக்கும் யாரிடமும் கூறக்கூடாது. பொறுங்க, ஒரு நிமிடம். அப்படியானால் ஒரு வீடோ அல்லது வேலையோ வாங்க போறோம்னா அதை எப்படி யாருமே இல்லாம தனியா செய்ய முடியும்? நம்ம வீட்ல உள்ளவங்ககிட்ட கூட எதையும் சொல்லக்கூடாதா? இது பிராக்டிக்கலா சாத்தியமா? இங்கதான் நாம அந்த சூட்ச்மத்தை புரிஞ்சுக்க செவி சாய்க்கணும். திட்டமிடுறதுக்காக குடும்பத்தினர்கிட்டயோ இல்ல உங்க மனைவி கிட்டயோ அல்லது அந்த துறையில இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டயோ விவாதிக்கிறது வேற. ஓ, டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமா, இது ஆரோக்கியமான ஆலோசனை. இது அந்த செயலை வளருக்கும். ஆனா தற்பெருமைக்காகவும் நான் மத்தவங்கள வியக்க வைக்கணும், என் அந்தஸ்தை காட்டணும் அப்படிங்கறதுக்காகவும் பிறர்கிட்ட சொல்றது வேற. அதாவது அந்த இன்டென்ஷன், நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். எக்ஸாக்ட்லி. இந்த தற்பெருமை சார்ந்த அதிர்வு தான் காரியத்தை கெடுக்கும் ஆற்றலை கொண்டிருக்கு. சூப்பர். சரி, மிதுன பாவம் நாம எதை பேசக்கூடாது, நமது ஆற்றலை எப்படி சிதற விடாம காக்க வேண்டும் அப்படிங்கறத ரொம்ப அழகா கத்துக் கொடுக்குது. அப்படி நாம சேமிச்சு வைக்கிற இந்த ஆற்றல் எங்க போகுது? பிரபஞ்சம் நம்மள அமைதியா ஓய்வெடுக்க விட்டுடுமா என்ன? அது மட்டும் நடக்கவே நடக்காது. எனக்கு தோணுது இங்கிருந்து நம்ம மகர பாவம் அப்படிங்கறத உழைப்போட சுழற்சிக்குள்ள நுழையறோம் இல்லையா? ஆமா, பிரபஞ்சம் ஒருபோதும் நம்மள சும்மா உட்கார விடாது. காலபுருஷ தத்துவத்துல 10ஆம் வீடான மகரம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட மொத்த ஆற்றலையும் உறிஞ்சி அவனை ஒரு மெஷின் மாதிரி தொடர்ந்து உழைக்க வைக்கிற இடமா. மிஷின் மாதிரியா? இது கேட்கும்போதே எனக்கு ரொம்ப சோர்மா இருக்கே. ஏன் இந்த மகரப்பாவம் இவ்ளோ கொடூரமா ஒரு மனுஷனை கசக்கி பிழியுது? ஏன்னா மகரம் அப்படிங்கிற ராசியோட குறியீடே முதல கிராக்கடைல். ஆமாங்க, முதல்ல அமைதியா தண்ணிக்குள்ள இருந்தாலும் அது தன் இரைய பிடிக்கும்போது தன்னோட முழு பலத்தையும் பிரயோகிக்கும். பாத்தீங்களா, இந்த பாவம் ஒரு மனுஷனுக்கு ஓய்வே கொடுக்காது. ஓ, ரெஸ்ட் இன் பீஸ் அப்படிங்கறதே கிடையாதா? வாய்ப்பே இல்ல. நீங்க அமைதியா ஓய்வெடுக்கலாம்னு நினைச்சாலும் ஏதோ ஒரு கடமை, ஏதோ ஒரு சுமை உங்களை தட்டி எழுப்பி ஓட வச்சுக்கிட்டே இருக்கும்.
இது ஒரு மனுஷனோட டெய்லி லைஃப்ல எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரியல் லைஃப் உதாரணம் சொல்ல முடியுமா? 2ஆம் வீடு, அதாவது வாக்குஸ்தானம், பேசும் திறன் மகரமா வருது. அப்போ அவங்க பேச்சோட உழைப்பு அதிகமா இருக்குமா? ஆமா. அதனால அவங்க தங்களோட தொண்டை மற்றும் குரல் வளைய அதிக அளவுல பயன்படுத்திட்டே இருப்பாங்க. இப்போ டீச்சர்ஸ், மேடை பேச்சாளர்கள், இல்ல மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்கள பாருங்க. ஆமா, அவங்க நாள் பூரா பேசிட்டே இருப்பாங்களே. ஓய்வில்லாம பேசிட்டே இருக்கும்படி இந்த பாவம் அவங்கள தூண்டும். அவங்க பேச பேச தொண்டை வறண்டாலும் அவங்களால அதை நிறுத்த முடியாது. அந்த மகர பாவம் அவங்களோட பேச்சாற்றல அப்படியே உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதை யோசிச்சு பார்த்தா ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஏதோ ஒரு சக்தி நம்மள ஒரு குறிப்பிட்ட திசையில புஷ் பண்ணிட்டே இருக்கு. இதுல இருந்து எஸ்கேப் ஆகலே வழி இல்லையா? தப்பிக்கவே முடியாது. ஆனா இதை நாம உணர்ந்து ஏத்துக்கலாம். எப்படி ஏத்துக்கிறது? நாம எந்த பாவத்துல மகரத்தை கொண்டிருக்கோமோ அந்த இடத்துல நம்முடைய உழைப்ப முழுமையா கொட்டணும் அப்படிங்கறது தான் பிரபஞ்சத்தோட விதி. அத சுமையா நினைச்சா வலிக்கும், கடமையா நினைச்சா கர்மா கரையும். கடமையா நினைச்சா கர்மா கரையும். அருமையான பாயிண்ட். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். மகர பாவம் கொடுக்கிற இந்த தீவிர உழைப்புக்கும் வலிகளுக்கும் உண்மையான காரணம் என்ன? நாம ஏன் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல மட்டும் இவ்வளவு கஷ்டப்படணும்? அதுக்கு விடை காண நாம கடந்த கால பிறவியோட தவறுகளை குறிக்கிற இடங்களை பார்க்கணும். ஆமா, அப்பதான் அந்த லிங்க் புரியும் இல்லையா? கட்டாயமா. ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா 8ஆம் வீடு அப்படிங்கிறது மிக ஆழமான இருண்ட பகுதி. அது முன்ஜென்மத்துல நம்ம செஞ்ச பாவங்களையும் மறைக்கப்பட்ட விஷயங்களையும் குறிக்குது. குறிப்பா விருச்சிக ராசியும் முன்ஜென்ம தவறுகளை சுட்டிக்காட்டுற ஒரு முக்கிய இடமாகும். ஏன்னா சில நேரங்கள்ல நாம எந்த தவறுமே செய்யாமலேயே ரொம்ப பெரிய கஷ்டங்களை அனுபவிக்கிறோமே. நம்ம முன்னோர்கள் செஞ்ச தவறுகளும் நம்மள பாதிக்குமா? நீங்க கேக்குறது மிக மிக முக்கியமான கேள்வி. ஆமா, மரபணு ரீதியா டிஎன்ஏ மூலமா உடல் கூறுகள் எப்படி பகிரப்படுதோ அதே போல கர்மாவும் பகிரப்படுது. கர்மா டிஎன்ஏ வழியா வருதா? ஆமாங்க. கொம்ப ராசில அல்லது 9ஆம் வீட்ல, அதாவது தந்தை மற்றும் முன்னோர்களை குறிக்கிற வீட்ல கேது உருப்படு முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள், ஆவி தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் குலதெய்வத்தை வழிபட மறந்ததை குறிக்கும். இந்த குலதெய்வ வழிபாடு இவ்வளவு முக்கியமா? பலரும் இத ஒரு சாதாரண சடங்கா நினைச்சு கடந்து போயிடுறாங்களே. அது ரொம்ப தப்பு. குலதெய்வம் அப்படிங்கிறது உங்களோட ஸ்பிரிச்சுவல் டிஎன்ஏ மாதிரி. ஸ்பிரிச்சுவல் டிஎன்ஏ. ஓஹோ. உங்க ரத்த வழி சொந்தங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இடையிலான ஒரு நேரடி கனெக்ஷன் அது. குலதெய்வ வழிபாட்டை மறக்கிறது அப்படிங்கிறது ஒரு மரத்தோட வேர வெட்டுறதுக்கு சமம். அப்போ அதனாலதான் இவ்ளோ பிரச்சனைகள் வருதா? ஆமா, இவங்க வாழ்வில ஏற்படுற பல விவரிக்க முடியாத கஷ்டங்களுக்கும் தடைகளுக்கும் இதுவே ஒரு முக்கிய காரணமா அமையுது. சரி, அப்ப பெண்டிங் கர்மா, அதாவது நிலுவையில உள்ள கர்மா அப்படின்னு ஏதாவது ஜோதிடம் சொல்லுதா? ஆமா, 6ஆம் அதிபதிய நிலுவையில உள்ள கர்மான்னு ஜோதிடம் சொல்லுது. அது எப்படி ஒர்க் ஆகுது? உதாரணமா, மிதுன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியா செவ்வாய் வர்றாரு. ஒருத்தரோட ஜாதகத்துல இந்த செவ்வாயோட நிலைய பொறுத்து அவரோட தாயோட கால்கள்ல ஏதேனும் தீராத பிரச்சனை ஏற்பட்டா. தாயன் கால்கள்ல பிரச்சனையா? ஆமா, அது அந்த ஜாதகர் தீர்க்க வேண்டிய நிலுவையில உள்ள கர்மாவை காட்டுது. ஒருத்தரோட கர்மா அவரோட நெருங்கிய உறவுகள் மூலமாவும் தன்னை வெளிப்படுத்தும். இதெல்லாம் கேட்கும்போது மனுஷங்களான நாம கர்மாவோட வலையில மாட்டிக்கிட்ட ஒரு சின்ன பூச்சி போல தோணுது. இதுலேருந்து தப்பிக்கவோ இல்ல இந்த பிறவி சுழற்சியை குறைக்கவோ ஏதாவது ஒரு மாற்று வழியே கிடையாதா? பிரபஞ்சம் எப்பவுமே ஒரு பூட்டை உருவாக்கினா அதுக்கான சாவியையும் சேர்த்தே உருவாக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, அது ரொம்ப நம்பிக்கை தரக்கூடிய விஷயம். அந்த சாவி என்ன? 8ஆம் வீடு கர்மாவை குறிக்குது அப்படின்னா அதிலிருந்து 8ஆவது வீடா வர்ற 3ஆம் வீடு, அதாவது பாவாத் பாவம் விதிப்படி அந்த கர்மாவை அப்படியே ஆவியாக்கும், எவாபரேட் பண்ணும் வீடாகும். 3ஆம் வீடு எப்படி கர்மாவை அழிக்கும்? 3ஆம் வீடு அப்படிங்கிறது தைரியம், சுயமுயற்சி மற்றும் புதிய தொடக்கங்களை குறிக்கும். கடந்த காலத்தை நினைச்சு பயப்படாம தைரியமா ஒரு புதிய நற்செயலை தொடங்குறது பழைய கர்மாவோட வீரியத்தை எரிச்சிடும். வாவ்! அதோட மந்திரங்கள் உச்சரிக்கிறதும் ஒரு பரிகாரம்னு சில குறிப்புகள் சொல்லுதே. வார்த்தைகள் எப்படிங்க கர்மாவை எரிக்கும்? அதுக்கு சயின்ஸ் இருக்கா? நிச்சயமா இருக்கு. மந்திரங்களை உச்சரிக்கிறது அப்படிங்கிறது வெறும் சாதாரண ஒலி எழுப்பும் செயல் கிடையாது. அது கர்ம வினைகளை ஒரு சூடான வரிச்சட்டியில போட்டு வறுக்கிறது மாதிரி. வரிச்சட்டியில வறுக்கிறது மாதிரியா? ஆமா, இப்போ வறுத்த விதைகளை மறுபடியும் மண்ணுல போட்டு அது முளைக்காது இல்லையா? ஆமா, முளைக்காது. அதோட எனர்ஜி போயிடும். எக்ஸாக்ட்லி. அதோட உள்கட்டமைப்பு மாறிடும். அதுபோலவே குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி கொண்ட மந்திரங்கள் உங்க ஆழ் மனசுல உள்ள பழைய கர்ம வினைகளோட அதிர்வுகளை மாற்றி
அவை புதிய கர்மாவா முளைக்கிறத தடுக்குது. ரொம்ப தெளிவா புரியுது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 3ஆம் வீட்ல ராகு இருந்தா ஸ்ரீ ராம் அப்படின்னு எழுதுறது ஒரு சிறந்த பரிகாரம்னு சொல்லப்படுது. இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்ல முடியுமா? 3ஆம் வீடு எழுத்து மற்றும் தொடர்பை குறிக்கும். அங்க ராகு இருக்கும்போது ஒரு மாயைய உருவாக்குவார். ராகுவோட மாய. ஓகே. அப்போ ஸ்ரீராம் மாதிரியான ஒரு உயர்ந்த அதிர்வை கொண்ட ஒரு மந்திரத்தை நம்ம திரும்ப திரும்ப எழுதும்போது அந்த ராகுவோட மாயைகள் சிதறடிக்கப்பட்டு அந்த கர்ம விதைகள் வறுக்கப்படுது. இப்போ எனக்கு இன்னொரு தெளிவும் கிடைக்குது. 7.5 சனி நடக்கும்போது மக்கள் அவ்வளோ பயப்படுறாங்களே, ஆனா சனி பகவான் நமக்கு கொடுக்கிற கஷ்டங்கள் நம்மள தண்டிக்கிறதுக்காக இல்ல. இன்பம் மற்றும் துன்பத்தை நம்ம சமமா பார்க்கற அந்த நடுநிலைமையை, அதாவது நியூட்ராலிட்டியை கத்துக் கொடுக்கவே அவர் அந்த அனுபவங்களை தர்றாரு இல்லையா? ரொம்ப ரொம்ப துல்லியமான புரிதல் இது. சனி ஒரு ஜட்ஜ். அவர் கர்மாவை சமன் செய்றார், அவ்வளோதான். ஆனாலும் கர்மாவோட விதிகள் இவ்ளோ கடுமையா இருக்கே. இது எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி டெக்னிக்கலா, அதாவது விதியால முன்னாடியே எழுதப்பட்ட ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி எனக்கு தோணுது. மனுஷங்களால இதை தாண்டி செல்லவே முடியாதா? முடியாதுன்னு நம்ம நினைக்கும் போதுதான் இந்த விதியோட பக்கங்களை மாற்றி எழுதுற ஒரு மாய கிரகமான மாந்தி உள்ள நுழையுது. ஆஹா, மாந்தி. இதை விதியோட மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ஒரு கிளிச் அப்படின்னு சொல்லலாமா? அந்த வார்த்தை ரொம்ப சூப்பரா இருக்கு, கிளிச். ஜோதிடத்துல மாந்தி அப்படிங்கிறது ஒரு துணைக்கோள். இது அபிஜித் நட்சத்திரத்துல பிறந்ததா சொல்லப்படுது. குருவோட ஞானம் மற்றும் சுக்கிரனோட ஆசை, இது ரெண்டோட கர்மாவையும் தன்னுள் ஒருங்கே கொண்டதுதான் இந்த மாந்தி. இது மத்த கிரகங்கள் மாதிரி வேலை செய்யுமா? இல்ல, இது மத்த கிரகங்களை போல நேரடியாக பலன் தராது. ஆனா இது நமது முன்கூட்டியே எழுதப்பட்ட விதியிலிருந்து தப்பிக்க உதவுற சக்தி கொண்ட ஒரு ரகசிய சாவி ஆகும். அப்போ மாந்தி கர்மாவே மாத்திடுமா? இது கர்மாவோட அமைப்பை முற்றிலுமா மாற்றி விடாது. ஆனா ஒரு மனுஷன் அந்த கர்மாவை அனுபவிக்கிற வீரியத்தை முற்றிலும் மாற்றிடும். வாவ், இதற்கான புராண பின்னணி ரொம்ப பிரமிப்பான ஒரு த்ரில்லர் கதை மாதிரி இருக்குமே. அந்த ராவணன் மற்றும் இந்திரஜித் கதையை கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் நம்ம நேயர்களுக்காக. மாந்தி எப்படி உருவானது? அதாவது லாபம் மற்றும் வெற்றியை தர்ற வீட்ல அமர வச்சு கட்டளையிட்டான். எல்லா கிரகமும் 14ஆம் வீட்லயா? ஆமா, எந்த கிரகமும் அங்கிருந்து நகரக்கூடாது அப்படிங்கிறது ராவணனோட ஆர்டர். அப்படி நடந்தா இந்திரஜித்தை யாராலையும் வெல்ல முடியாது. அதாவது ராவணன் விதியையே ஹேக் பண்ண ட்ரை பண்ணிருக்கான் இல்லையா? ஆமாங்க. ஆனா பிரபஞ்சம் எப்பொழுதுமே தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் ஆற்றல் கொண்டதில்லையா? தேவர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க சனி மற்றும் குரு ஆகிய 2 பெரிய கிரகங்களும் இணைந்து ராவணனோட கண்களுக்கு தெரியாம ஒரு புதிய 10வது கோளை உருவாக்குனான். ஓ, அதுதான் மாந்தி. ஆமா, அதுதான் மாந்தி. இது ராவணனோட கணக்கீட்டுல ஒரு மாபெரும் பிழையே, நீங்க சொன்ன மாதிரி ஒரு கிளிச்ச ஏற்படுத்துச்சு. அந்த பிழை என்ன செஞ்சது? என்ன நடந்துச்சு? 12ஆம் வீடு அப்படிங்கிறது தூக்கம், மறைவு மற்றும் முக்தியை குறிக்கும். மாந்தியோட சாபத்தின்படி ஒரு விசித்திரமான விதி உருவானது. 14 ஆண்டுகள் தொடர்ந்து தூக்கத்தை தியாகம் செய்து தன் 12ஆம் வீட்டின் இன்பத்தை முழுமையா அழிச்ச ஒருவரால மட்டுமே அந்த இந்திரஜித்தை அழிக்க முடியும் அப்படிங்கிற நிலை அந்த மாந்தியால எழுதப்பட்டது. ஆஹா, அப்படியா? அதனாலதான் 14 வருஷம் அண்ணனுக்கு சேவை செய்யறதுக்காக உறக்கத்தையே தியாகம் செஞ்ச லக்ஷ்மணனால மட்டும் இந்திரஜித்தை வீழ்த்த முடிஞ்சது. ஆமா, கரெக்ட். புராணமும் ஜோதிடமும் கர்மாவோட விதிகளும் எப்படி ஒன்றோடு ஒன்று ஒரு வெப் மாதிரி பின்னப்பட்டிருக்கு பாருங்க. இது உண்மையிலே நம்பவே முடியாத ஒரு கணக்கீடு. ஆனா இந்த கதை இன்றைய சாதாரண மனுஷங்களோட வாழ்வில எப்படி வேலை செய்யுது? இந்த மாந்தி நமக்கு எப்படி பயன்படும்? ஒருத்தரோட ஜாதகத்துல இந்த மாந்தி லக்னத்தோட அல்லது லக்னாதிபதியோட, அதாவது அந்த நபரின் சுயத்தோட தொடர்பு கொண்டிருக்கணும். அதோடு 1, 3, 8 அல்லது 1, 3, 6, 8 ஆகிய வீடுகள். இந்த வீடுகள் எதை குறிக்குது? இவை மறைமுகமான தடைகள் மற்றும் மாற்றங்களை குறிக்கிற வீடுகள். இது மாந்தியோட இணைந்திருந்தா அவங்களுக்கு சாதாரண மனித அறிவுக்கு எட்டாத ஆன்மீக மற்றும் அமானுஷ்ய அனுபவங்கள் கிடைக்கும். அம்மாரிஷ அனுபவங்களா? அதாவது மெடிக்கலோ சயின்ஸோ விளக்க முடியாத விஷயங்கள் நடக்குமா? 100க்கு 100% நடக்கும். நமது ஆதார குறிப்புகள்ல அப்படி நடந்த உண்மையான சம்பவங்கள் சில சொல்லப்பட்டிருக்கு. ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். உதாரணமா, ஒரு நோயாளி மருத்துவர்களால் முழுமையா கைவிடப்பட்டு அவரோட கால் முழுவதும் அழுகிய நிலையில அறுவை சிகிச்சை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற நிலையில இருந்தார். அவர் ஜீவசமாதி அடைந்த சித்தர்கள் வாழும் ஒரு மலைக்கு போறார். ஓகே, அங்க என்ன நடந்துச்சு? அங்கே கிடைச்ச திருநீற்ற வச்சு எந்த மருத்துவ அறிவியலும் விளக்க முடியாத வகையில அந்த பொன் முற்றியுமா எந்த ஒரு தழும்பும் இல்லாம குணமடைந்த ஆச்சரியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. இத கேட்கும்போது நம்பவே முடியல. இது விதியை மீறிய செயல்தானா?
இது விதியை மீறிய செயல் கிடையாது. இது மாந்தியின் மூலமா பிரபஞ்சத்தோட உயர் ஆற்றலோடு நாம தொடர்பு கொள்ளும்போது நடக்கிற ஒரு ஒயிட் மேஜிக், அதாவது ஒரு நல்ல தாக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓஹோ, அந்த ஹையர் எனர்ஜி கனெக்ஷன். ஆமா, அதே போல இன்னொரு ஆச்சரியமான சம்பவமும் நம்ம சோர்ஸ் குறிப்புகள்ல இருக்கு. ஒரு வீட்ல மிட சக்தி வாய்ந்த ஸ்ரீசக்கர யாகம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த யாக குண்டத்துல இருந்து வந்த புகை காத்து அடிக்கிற திசைக்கு எதிரா பரவிதான். என்னது? காத்து அடிக்கிற திசைக்கு எதிராவா? அது பிசிக்ஸ் விதிகளுக்கே முரணானதே. எப்படி சாத்தியம்? ஆமாங்க, அந்த பிரபஞ்சத்தோட சித்தர்கள் மற்றும் உயர் ஆன்மாக்கள் அனைவரும் அங்கே ஒரு காந்த சக்தியா குழுமியதால அந்த அதிர்வலையில அப்படி ஒரு ஈவென்ட் நடந்திருக்கு. இது எல்லாமே மாந்தியோட அருளாலும் ரொம்ப ஆழமான ஆன்மீக தேடலாலும் மட்டுமே சாத்தியமாகுது. அப்போ இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்னு எனக்கு புரிய ஆரம்பிக்குது. கர்மாவால எல்லாமே எழுதப்பட்டுடுச்சு, நம்மால இனிமே ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம முடங்கி போக தேவையே இல்ல. கண்டிப்பா இல்ல. விதியை வெல்லும் சூட்சுமம் நம்முடைய ஆன்மீக தொடர்பிலும் நம்மளை கடந்த ஒரு மாபெரும் சக்தியின் மீதான நம்பிக்கையிலும் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு மிக தெளிவா புரியுது. மிக சரியான புரிதல் இது. கர்மாவை நாம ஒரு தண்டனையா பார்க்காம ஒரு பயணமா பார்க்கணும். நிஜமாவே இது ஒரு அற்புதமான பயணம்தான். இன்னைக்கு நாம உறவுகளோட கணக்கு வழக்குகள்ல ஆரம்பிச்சு மிதுனபாவம் சொல்ற பேச்சோட ரகசியங்கள், மகரபாவத்தோட ஓயாத உழைப்பு, கடந்த கால பாவங்கள், அப்புறம் மாந்தியோட அமானுஷ்ய சக்தி வர பல விஷயங்களை மிக மிக ஆழமா அலசிட்டோம். ஆமா, ரொம்ப டீப்பான டிஸ்கஷன் இது. ஆனா எனக்கு ஒரு ஃபைனல் டவுட் இருக்கு. இது அத்தனையும் தாண்டி இந்த கர்ம சுழற்சியிலிருந்து விடுபடுவதற்கான இறுதி இலக்கு என்னவா இருக்க முடியும்? எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன எஞ்சி இருக்கும்? அது ஒரு மிக ஆழமான ஆன்மீக கேள்வி. கர்மாவிலிருந்து விடுபட உண்மையான நோக்கம் என்னவென்றால், நாம செய்யற எல்லா பரிகாரங்களும் ஒரு கட்டத்துல நின்னுடணும். ஓ, பரிகாரங்களே நின்னணுமா? ஆமா, நான் செய்கிறேன், இது என்னுடைய செயல், நான் சாதித்தேன் அப்படிங்கிற அந்த ஈகோ எண்ணத்தை முற்றிலுமா விட்டுட்டு உங்க அத்தனை செயல்களையும் அதோட பலன்களையும் இறைவனுக்கு அல்லது இந்த பிரபஞ்சத்துக்கு அர்ப்பணிக்கணும். எப்போ உங்களது செயல்கள் எனக்கானது அப்படிங்கறத தாண்டி வெறும் அர்ப்பணிப்பு ஆகுதோ, அப்போ உங்க கணக்குல புதிய கர்மாக்கள் உருவாவது நிரந்தரமா நின்னுடும். அதுதான் உண்மையான முக்தி. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஆரம்பத்துல நாம அந்த எக்ஸ்ரே மிஷின் பத்தி பேசணும் இல்லையா? உடைந்த எலும்ப எக்ஸ்ரே எப்படி காட்டுதோ அதே போல இன்னைக்கு ஜோதிடம் அப்படிங்கிற லென்ஸ் மூலமா நமது கர்மாவோட உடைந்த ஆனா சீரமைக்கப்பட வேண்டிய ரகசியங்களை நம்ம ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நேயர்களுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை நோக்கி ஒரு இறுதி சிந்தனையை நான் வைக்கிறேன். இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில எதிர்கொள்ற தேவையில்லாத வலிகளோ, நீங்க செஞ்ச வேலைக்கு கிடைக்காத அங்கீகாரமோ, அல்லது எந்த காரணமும் இல்லாத எதிர்பாராத பிரிவுகளோ, இதெல்லாம் உங்களை தண்டிக்கிறதுக்காக நடப்பவை அல்ல. உங்களின் மிகப்பெரிய கர்ம கடனை என்றென்றைக்குமாக தீர்த்து உங்களை அந்த வைப்புத் தொகையோட சுமையிலிருந்து விடுவிப்பதற்கான பிரபஞ்சத்தோட ரகசிய ஏற்பாடா இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? நீங்களே சற்றே அமைதியா உட்கார்ந்து உங்க கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இணைச்சு யோசிச்சு பாருங்க. இந்த கணக்கோட விடை நிச்சயமா உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். அடுத்த தேடல்ல சந்திப்போம்.